विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा राधे श्याम 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 कस्तूरी तिलकम ललाट पलके ललाट पलके ललाट पलके वक्षस्थले ये कौस्तुभम कस्तूरी तिलकम ललाट पलके वक्षस्थले ये कौस्तुभम नासाग्रे नवमौक्तिकम् नासाग्रे नवमौक्तिकम् करतले वेणु करतले वेणु करे कंकणं नासाग्रे नवमौक्तिकं करतले वेणु करे कंकणं करतले वेणु करे ये कंकणं सर्वांगे हरिचंदनं
हरिचन्दनञ्च कलयन् कण्ठे च मुक्तावलिम् कण्ठे च मुक्तावलिं च कलयन् गोपस्त्री परिवेष्टितः गोपस्त्री परिवेष्टितः विजयते गोपाल विजयते गोपाल चूडामणिः गोपाल चूडामणिः विजयते कृष्णानी बेकने बारो कृष्णानी बेकने बारो कृष्णानी बेकने बारो कृष्णानी बेकने
ತುಟಿಯಲ್ಲಿ ಮುಟಿ ಗಜ ಬೆರಳಲ್ಲಿ ಕುಂಕೂರ ಕೊರಳಲು ಹಾಕಿತ ವೈಜಯಂತಿ ಮಾಲೆ ಕೊರಳಲು ಹಾಕಿತ ವೈಜಯಂತಿ ಮಾಲೆ ಕೊರಳಲು ಹಾಕಿತ ವೈಜಯಂತಿ ಮಾಲೆ ಕೃಷ್ಣಾಯಿ ತಾಯಿ ಕೆ ಬಾಯಲ್ಲಿ ತಾಯಿ ಕೆ ಬಾಯಲ್ಲಿ ಜಗವನ್ನು ತೋರಿತ ತಾಯಿ ಕೆ ಬಾಯಲ್ಲಿ ಜಗವನ್ನು ತೋರಿತ ಜಗದುದ್ಧಾರಕ ನಮ್ಮ ಉಡುಪಿ ಶ್ರೀ ಕೃಷ್ಣಾಯ ಜಗದುದ್ಧಾರಕ ನಮ್ಮ ಉಡುಪಿ ಶ್ರೀ ಕೃಷ್ಣಾಯ ಜಗದುದ್ಧಾರಕ ನಮ್ಮ ಉಡುಪಿ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ನೀವೇ ಬಾರೋ ಬೇಗನೆ ಬಾರೋ ಬೇಗನೆ ಬೇಗನೆ ಬಾರೋ ಬೇಗನೆ ಬಾರೋ ಬೃಂದಾವನ ವಿಹಾರಿ ಲಾಲಿಗೆ ಶ್ರೀ ಜಯದೇವ ಭಣಿತಂ ಅತಿ ಸುಂದರ ಮೋಹನ ಮಧುರಿಪುರು ಹರಿಚರಣ ಸ್ಮರಣಂ ಪ್ರತಿ ಸಂಪ್ರತಿ ಪುಣ್ಯವತ ಅನುರೂಪಂ ದಾಸೇ ಹರಿಮಿಗ ಸ್ಮರತಿ ಹರಿಚರಣ ಸ್ಮರಣಂ ಪ್ರತಿ ಸಂಪ್ರತಿ ಪುಣ್ಯವತಾಂ ಅನುರೂಪಂ ಹರಿಂ ಈಗ ಸ್ಮರತಿ. இந்த அஞ்சாவது அஷ்டபதி கீத கோவிந்தத்தில் எதற்காக ஏற்பட்டது அப்படின்னா பக்தாளுடைய கிருஷ்ண ஸ்மரணத்துக்காக ஏற்பட்டது. கிருஷ்ணனை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணன் எப்படி இருப்பான், இப்படி கதை கேட்குறதோ பஜனை பண்ணுறதோ இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா பகவானை உள்ளே பார்க்குறதுக்காக தான். இத்தனை அவர் எப்படி இருப்பார்னு தெரியாமல் எப்படி பார்க்க முடியும்? பகவானை குறித்து தபஸ் பண்ணுடா துருவாங்கிறா அவ அம்மா, சிறுதாயாரும் பகவானை குறித்து தபஸ் பண்ணுங்கிறா. காட்டுக்கு வந்த துருவசுவாமி நாரத சுவாமியை பார்த்து கேட்குறார், எங்கள் அம்மா தபஸ் பண்ண சொன்னால் பகவானை குறித்து, சிறுதாயாரும் பகவானை குறித்து தபஸ் பண்ணுன்னா. அந்த பகவான் எப்படி இருப்பார் தாத்தான்னு கேட்குறது நாரதரை பார்த்து. பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்னவதனே க்ஷணம்
ஒரு குழந்தைக்கு எப்படி சொன்னா அப்படி புரியுமோ அது போல சொல்றார் நாரத சுவாமி. நல்ல சிரிச்ச முகம், பிரசன்னமான முகம். சில பேர் முகத்தை பார்த்தாலே இறுக்கம் தெரியும். பிரசன்னவதனே க்ஷணம், மலர்ந்த கடாட்சம், பிரசன்னமான கடாட்சம். சுனாசம், அழகான மூக்கு. சுப்ருவம், அழகான புருவம். சாரு கபோலம், கண்ணாடி மாதிரி. நான் கண்ணாடி மாதிரிங்கிறேன், அவர் அப்படி சொல்லல. அழகான கண்ணம். சாரு கபோலம் சுரசுந்தரம், புவன சுந்தரனா நிற்கிறான் பகவான். இப்படிலாம் தியானம் பண்ணு. மற்ற இடங்கள் எல்லாம் பாகவதத்தில் உதாகரணம் இருக்கும். மூக்கு எப்படி இருந்ததுன்னா அதுக்கு உதாரணம் இருக்கும். சாம்பேயநாசாக்ர லக்ன சுமௌதிக, சாம்பேயநாசாக்ர லக்ன சுமௌதிக, சாரத சந்திர ஜனித மதன மாதவ மவதேவா. நாராயண தீர்த்தர் சொல்றார் மூக்கு எப்படி இருக்கும்னா, இங்க நாரதர் சுனாசேன்னு தான் சொன்னார். நாராயண தீர்த்தர் சுனாசேன்னு சொல்லல. சாம்பேய நாசாக்ர, சம்மங்கி பூ இருக்கு பார்த்தீங்களா, அது எப்படி நீண்டு இருக்கு பார்த்தீங்களா, நீண்ட மூக்கு. அந்த மூக்கு நுனியில முத்து புல்லாக்கு. சாம்பேய நாசாக்ர லக்ன சுமௌதிக, சரத்கால சந்திரன் போல திருமுகம். சாரத சந்திர, மன்மதன பெத்த திருமேனி பெருமாள் கிருஷ்ணன். ஜனித மதனாய, பகவானை வர்ணிக்கிறதா இருந்தா இப்படி உதாரணம் கொடுப்பார். நாரதர் எந்த உதாரணமும் கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா, இந்த குழந்தை 5 வயசு குழந்தை, சம்பக புஷ்பம் மாதிரி மூக்கு அப்படின்னு சொன்னா, சம்பக புஷ்பம் எப்படி இருக்கும்னு இது கேட்கும். அதுக்கு அதுவும் தெரியாது. தெரிஞ்சத்தை வச்சு தானே தெரியாததை அனுமானிக்க முடியும். இது ரெண்டுமே தெரியாது இதுக்கு. அதனால அழகான மூக்குன்னு விட்டார். சம்பக புஷ்பத்தை இவர் வர்ணிச்சாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் மூக்கை விட்டுடும் சம்பக புஷ்பத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கும். சாம்பேய நாசா, அது நாராயண தீர்த்தம். இங்க பாகவதத்தில் நாரத சுவாமி சுனாசம். எதுக்கு அப்படின்னா, பகவானை தியானம் பண்ண இப்படி சொல்லி கொடுத்தார். 5வது மாசம் உள்ள வந்துட்டான் பகவான். தேவதைகள்லாம் என்னெல்லாமோ பண்ணி பார்க்கிறா, நகர்த்த முடியல பகவானை, கலைக்க முடியல துருவனுடைய நிஷ்டைய. அப்படி துருவன் தியானம் பண்ற. பகவத் ஸ்வரூபத்தை கேட்கறது எதுக்குன்னா, உள்ள பார்க்கறதுக்கு தான். எப்படி இருக்கும்னு தெரியணுமோ. இங்கே நமக்கு சிங்கப்பூர் போயிட்டு வந்தால் தேவையில்லாம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும், துபாய் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அமெரிக்கா எப்படி இருக்குன்னு பார்க்கணும், லண்டன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசை வருதே தவிர கிருஷ்ணன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும்னு ஆசை வரணுமா வேண்டாம்? பார்க்காத ஊருக்கெல்லாம் போய் போய் பார்க்கணுங்கிற ஆசை வருது. கிருஷ்ணன் எப்படி இருக்கான்னு பார்க்கணுன்னு ஆசை வரணுமா வேண்டாமா? அது கோட்டியில் ஒருத்தருக்கு தான் வருது. மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே. யாரோ ஒருத்தருக்கு தான் வருது. வர ஒருத்தருக்கு வழி சொல்லணுமா வேண்டாமா? யாருக்கோ ஒருத்தருக்கு தானே வருது. ஒருத்தருக்கு தானே வருதுன்னு விட்டுட முடியாது. அந்த ஒருத்தர் தான் முக்கியம், அவருக்கு வழி சொல்லி ஆகணும். ஹரிச்சரண ஸ்மரணம் பிரதி, பகவத் ஸ்வரூப வர்ணனம் அது. இது ஜெயதேவர் மாத்திரம் இல்லை, எல்லா கிரந்தக்காராலும் பண்ணியிருக்கார். ராமாயணம்னா ராமகுணத்தை முழுக்க வர்ணிப்பார், ஸ்வரூபத்தை வர்ணிப்பார். கந்தர்வராஜ பிரதிமம் லோக விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்தமாதங்ககாமினம்
சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம். இதெல்லாம் சுவாமியோட வர்ணனம். ரூபவான் சுபகா ஸ்ரீமான் கந்தர்ப்ப இவ மூர்த்திமான். அங்கங்க வால்மீகி ராமஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார். கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துனோம்னா அந்தந்த லீலையில கிருஷ்ணனை வர்ணிக்கிறார். எதுக்குன்னா கதை கேட்டா போறாதோன்னு அவரை நமக்கு நினைச்சு பார்க்கறதுக்கு ஒரு பிடிப்பு வேணும். எப்படி இருக்கும்னு தெரியணுமே. நீலமே கஸ்யாமள சுந்தர கிருஷ்ணம் நித்ய நிர்மலானந்த போத லக்ஷண கிருஷ்ணம் சகியாலோகயே பாலகிருஷ்ணம் ஆனந்த சுந்தர தாண்டவ கிருஷ்ணம் சகியாலோகயே பாலகிருஷ்ணம் நவநீத கண்ட ததிச்சோர கிருஷ்ணம் நவநீத கண்ட ததிச்சோர கிருஷ்ணம் பக்த பவபாசபந்தன மோச்சன கிருஷ்ணம் பக்த பவபாசபந்தன மோச்சன கிருஷ்ணம் ஆலோகயே சரண நிக்வனித நூபுர கிருஷ்ணம் சரண நிக்வனித நூபுர கிருஷ்ணம் கலகலித கனக கங்கண கிருஷ்ணம் கலித கங்கண கிருஷ்ணம் சகியாலோகயே கிங்கிணி ஜால கனங்கன கிருஷ்ணம் லோக சங்கித தாரகாவணி மௌத்திக கிருஷ்ணம் லோக சங்கீத தாரகாவணி மௌகித கிருஷ்ணம் சகியாலோகயே பாலகிருஷ்ணம் விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா